இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் பரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எந்த பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 91:9-10 நான் வாசிக்கிறேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. எதனால்? அந்த உன்னதமான தேவனை நமக்கு அடைக்கலமாய் தாபரமாய் வைத்திருந்தோமானால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாதான். எங்கு பார்த்தாலும் விபத்துகள், ஆபத்துகள், அழிவுகள், எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள், யுத்தங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை உண்மை உத்தமமா நாம் இருக்கும் பொழுது விரோதமா அநேக காரியங்கள் எழும்புகிறது. பாதிக்கும்படியாய், நம்மளை உடைக்கும்படியாய், அல்லது நம்மளை அகற்றும்படியாய், நிர்மூலமாக்கும்படியானால் கர்த்தர் பட்சத்தில் இருப்பார் சொன்னா, அவரை நமக்கு அடைக்கலமா வைத்திருந்தோம்னா ஒன்று செய்ய முடியாது. தானியேலின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நன்றாகவே தெரியும். சிங்கக்கபில தானியேலை போடுறாங்க, எந்த குற்றமும் பண்ணவில்லை. அவனுக்கு விரோதமாய் பிரதானிகள் எழும்பினார்கள். குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் ஜெபிக்கிற காரியத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஏனென்றால் 30 நாள் ராஜாவை தவிர யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. சட்டத்தை ராஜாவை ஏமாற்றி கொண்டு வந்துட்டார்கள். தானியேல் அதை குறித்து கவலைப்படவில்லை. முன்பே போலவே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10 வசனத்திலே மேலே மாடிக்கு போய் பலகணிகள் திறந்து கதவுகளை திறந்து வச்சு எருசலேம் நேரா ஜெபிக்கிறார். உடனே கண்டுபிடிச்சு தானியேல் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டி சிங்கக்கபில போட்டாங்க. தானியேல் வாழ்க்கை முடிஞ்சிட்டு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கத்தின் வாய் ஆண்டவர் கட்டி போட்டாரு. அது அமைதியா இருக்குது. இந்த சிங்கங்களை அந்த கெபிக்குள் வைத்திருப்பதன் நோக்கமே குற்றவாளிகள் அங்கு தூக்கி போடுவார்கள், அவர்களை அழித்து விடும், சாப்பிட்டுடும். ஆனா தானியேலை தொடக்கூட இல்லை. அடுத்த ராஜா அவனை தூக்கி விட்டு சத்துருக்கள் எல்லாம் அவனுக்கு விரோதம் எழுப்பினவங்களும் அவ்வளவு தூக்கி போடுற அத்தனை பேரையும் காலி பண்ணிடுச்சு. கர்த்தர் எவ்வளவு அழகா பாதுகாக்கிறார் பாருங்களா, பொல்லாப்பு நேரிடாதபடி. வெளிநாட்டுல இது நடந்த சம்பவம். ஒரு சகோதரி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காட்டின் வழியா போனோம். பனி பெய்துகிட்டு இருக்குது. திடீர்னு அந்த பனி புயலாய் மாறிடுச்சு. கார் ஓட்ட முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாமே அப்படி பாதை தெரியாம நிக்குது. சரி என்னடான்னு சொல்லி கதவை திறந்து பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஷெல்டர் கிடைக்குமான்னு பார்க்க போறதுக்குள்ள கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்குள்ள அந்த குளிர் ஒரு பக்கம். அவங்களால முடியல. உடனே கீழே விழுறாங்க. அப்படி பயங்கர நிலைமை மாதிரி வந்துருச்சு. அப்ப திடீர்னு பிரசவம் ஏற்பட்டுறது. குழந்தை பெற்றெடுக்கிறா. பக்கத்துல யாருமே கிடையாது. அந்த குழந்தைய அணைச்சிட்டு அப்படியே சில்லுன்னு இருக்குது. அந்த குளிர், காற்று வேற வீசுது. கொஞ்ச நேரம் பாக்குற யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா அந்த பிளட் ஸ்மெல்ல பார்த்து ஓநாய்கள் அந்த காட்டுக்குள்ள வந்துருச்சு தான். நிறைய ஓநாய்கள் வந்தது. அந்த சகோதரிக்கு இன்னும் பயம். ஐயாண்டவரே நான் என்ன செய்வேன்? பிறந்த குழந்தை கையில வச்சுட்டு இருக்கிறா. அந்த ப்ளீடிங் இருக்குது. உடம்பு வேற அப்படி சோர்ந்து போயிருக்குது. யாரும் கூப்பிட்டா கூட, சத்தம் போட்டா கூட வர்றதுக்கு ஆட்கள் இல்ல. அப்படியே இருக்கும்போது அந்த ஓநாய்கள் நெருங்கி வருது. குளிர் ஒரு பக்கம், அது சாப்பிட்டு கொண்டு பயம் ஒரு பக்கம். ஆனா வந்த ஓநாய்கள் என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே செய்யலையாம். அந்த சகோதரி அந்த குழந்தைய சுற்றி நெருக்கி உட்கார்ந்துருச்சுதான். ஒரு கூட்ட ஓனாய் நெருக்கி உட்கார்ந்தோடனே அனல் உண்டாயிடுச்சுதான். அந்த குளிர் அப்படியே நின்றுச்சு. கதன்னு சொல்லி அந்த காற்றை தடுத்ததுனால அந்த ஓனாயுடைய சரீரத்தில் உள்ள உஷ்ணங்கள்லாம் அந்த சகோதரி மேல பட்டு நல்ல உஷ்ணம் உண்டாகி சேஃப் ஆயிட்டாங்க. பாதிப்பு எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு போன மகளை காணலையே, அவங்க வேற நிறைமாத கற்பனையா இருந்தாலும் சொல்லி எல்லாம் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோட்டின் பக்கத்துல எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தாங்க. ஓநாய்கள் வேற சூழ்ந்திருக்கு. ஒரு பயம். ஆனா அவங்க வந்து நின்ன உடனே இந்த ஓநாய்கள் அப்படி தானே அமைதியா புறப்பட்டு போயிடுச்சுதான். அப்புறம் அந்த தாயும் செய்யும் கார்ல ஏத்திட்டு போய் அழகா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பத்திரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து சுகமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அவ்வளவு பெரிய தேவன். பொல்லாப்பு நேரிடாது. யாருமே இல்ல அந்த காட்டுக்குள்ள உதவி செய்ய. ஆனா கர்த்தர் இருந்தார். அழிக்கும்படியா வந்த ஓநாய்கள் கூட ஆதரவா மாறிச்சுதே. ஆண்டவரை நம்பிக்கையா அடைக்கலமாய் தாபரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருந்தோமானால்
நிச்சயமாகவே சத்துருக்கள் விரோதமாக வந்தாலும் கர்த்தர் பட்சத்துல நமக்காக நிற்பதன் மட்டுமல்ல, அவர்களையும் ஆதரவாய் மாற்றி விடுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் சமூகத்துல வந்திருக்கிறோப்பா. அநேக விரோதமான காரியங்கள், விரோதமான ஆயுதங்கள், விரோதமான குற்றச்சாட்டுகள், விரோதமான பொறாமையான காரியங்கள், வன்கண்கள், பொல்லாத பொய் சாட்சிகள்லாம் இன்னைக்கு நிறைந்த அந்த நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. பாதுகாப்பு என்பது இல்லைனாலும் இன்னைக்கு உடைய வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு கேடகமா இருக்கிறீங்க. பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதனால் யாரெல்லாம் பொல்லாப்பு நேர்ந்து விடுமோன்னு பயப்படுறாங்களோ அல்லது பொல்லாப்பு நேர்ந்து இருக்கலாம், இந்த பிள்ளைகளை பாதுகாப்பீராக, பொல்லாப்புக்கு விலக்கி வழி நடத்துவீராக, சட்டைகள் நல்லா மூடிக்கொள்வீராக. இந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தரை அடைக்கலமாய் தாவரமாய் வைத்துக் கொள்வோம். பொல்லாப்பை நேரிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.